வணக்கம். இது டிபிஎன் லங்காவின் பிரதான செய்திகள். நாமல் ராஜபக்ச FCIDயில் முன்னிலை. படையினர் வசமிருக்கும் தமிழ் மக்களின் காணிகள் தொடர்பில் ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை. யாழில் ஆலயத்துக்கு சென்றவர்களுக்கு எச்சரிக்கை. கண் பரிசோதனை செய்ய அறிவுறுத்தல். எமது பூர்வீக நிலங்களை எம்மிடம் உடனொப்படையுங்கள். கிளிநொச்சியில் போராட்டம். புதையல் தோண்ட முற்பட்ட இராணுவ உயரதிகாரி உட்பட 8 பேர் கைது. நெடுந்தீவுக்கு புதிய குளிரூட்டப்பட்ட படகு ரூபாய் 235 மில்லியன் நிதி ஒதுக்கீடு. கல்முனை ஆதார வைத்தியசாலை ஆடை விவகாரம். தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு. வல்லேகல சிறைச்சாலையில் தப்பிச் செல்ல முயற்சி. மரண தண்டனை கைதிகள் இடமாற்றம். அதிகாலையில் ஏற்பட்ட கோர விபத்து. 5 பலி, 3 படுகாயம். தொடர் பணிப்புறக்கணிப்பிற்கு தயாராகும் பொது சுகாதார பரிசோதகர்கள். 12 வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம். வவுனியா மேல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இன்று காலை நிதி குற்ற புலனாய்வு பிரிவிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி குற்ற புலனாய்வு பிரிவு நடத்தி வரும் தொடர் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்குமாறு அவருக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணைக்கு இணங்கவே அவர் முன்னிலையாகியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த யுத்த காலத்தின் போது பாதுகாப்பு பிரிவினரால் கையகப்படுத்தப்பட்ட தற்போது விடுவிக்கப்படக்கூடியவை என அடையாளம் காணப்பட்டுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண காணிகளை உடனடியாக விடுவித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கையளிக்குமாறு பாதுகாப்பு பிரிவினருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தல் வழங்கினார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்த காலத்தில் இராணுவ முகாம்களை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகள் மற்றும் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட அரச காணிகள் ஆகியவற்றை மீண்டும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு விடுவிப்பதை துரிதப்படுத்துவது தொடர்பாக நேற்று நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். தேசிய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்பதுடன் தேசிய பாதுகாப்பிற்காக இராணுவ முகாம்கள் எங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது முப்படையினர் மற்றும் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்புடன் தொடர்புடையவர்களின் பொறுப்பாகும் எனவும் இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதன் அடிப்படையில் எவ்வாறான காணிகளை விடுவிக்கலாம், எவ்வாறான காணிகளை விடுவிக்க முடியாது என்பது தொடர்பான இறுதி தீர்மானத்திற்கு வருமாறும் அறிவுறுத்தினார். அவசியமான காணி அளவை தீர்மானிக்கும் போது இயன்றவரை மக்களின் தரப்பிலிருந்து சிந்தித்து விடுவிக்கக்கூடிய அதிகபட்ச காணிகளை விடுவிக்குமாறு மேலும் அறிவுறுத்திய ஜனாதிபதி அவ்வாறு வழங்கப்படும் காணிகளுக்கு மேலதிகமாக அந்த மக்களின் வாழ்வாதார வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் விளக்கினார். அதற்காக உயர் உற்பத்தி திறனை பெற்றுக்கொள்ளக்கூடிய நவீன விவசாய தொழில்நுட்பத்துடன் கூடிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைப்பின் செயலாளருக்கு இதன்போது பணிப்புரை விடுத்தார். கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜயசேகர, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மக்கள் பிரதிநிதிகள், ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா, கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைப்பின் செயலாளர் DP விக்ரமசிங்க, காணி ஆணையாளர் நாயகம், முப்படை தளபதிகள், பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். வல்லேகல தொம்பர சிறைச்சாலையின் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 6 மரண தண்டனை கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சிறைச்சாலையின் கழிப்பறையில் உள்ள கம்பிகளை அறுத்து தப்பிச் செல்ல முயன்றனர் என குறித்த கைதிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட 6 கைதிகள் வெலிக்கடை மற்றும் அங்குணுகொள பலச சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் தங்கியிருந்த அறைக்குட்பட்ட கழிப்பறையின் இரும்பு கம்பிகள் சில அறுக்கப்பட்டிருந்ததை அவதானித்த சிறைச்சாலை அதிகாரிகள் இது தொடர்பில் விசேட விசாரணைகளை மேற்கொண்டனர். இந்த விசாரணைகளின் போதே குறித்த கம்பிகளை அறுத்த சம்பவத்துடன் இந்த 6 கைதிகளுக்கும் தொடர்பிருப்பது கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய 6 கைதிகளில் 4 வெலிக்கடை சிறைச்சாலைக்கும் ஏனைய 2 அங்குணுகொள பெலச சிறைச்சாலைக்கும் உடனடியாக இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
மொனராகலை கொம்புக்கென பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 5 உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை இந்த கோர விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது மேலும் 3 படுகாயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது. உளவு இயந்திரமும் டிப்பர் லொரியொன்றும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. டிப்பர் லொரியில் பயணித்த 10 பேரில் 8 பேர் படுகாயமடைந்து மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதன்போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உள்ளிட்ட 5 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்கஸ்லந்த புத்தள மற்றும் ஹொரப்பொக்க பகுதிகளைச் சேர்ந்த 21, 26, 31, 55 மற்றும் 56 வயதுடையவர்களே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். விபத்திற்குள்ளான டிப்பர் லொரி சாரதி மற்றும் பயணிகளை ஏற்றி வந்த உளவு இயந்திர சாரதி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் நாடு தழுவிய பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய சுகாதார அலுவலகத்தில் இடம்பெறுவதாக கூறப்படும் மோசடிகள் மற்றும் ஊழல்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சின் விசாரணை பிரிவுக்கு வாக்குமூலம் அளித்த பொதுச் சுகாதார பரிசோதகர் ஒருவர் நிர்வாக விதிமுறைகளுக்கு புறம்பாக இடமாற்றம் செய்யப்பட்ட சம்பவத்தை முன்னிறுத்தியே அச்சங்கம் இந்த பணிப்புறக்கணிப்பை திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் இருந்தும் அதன்படி பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் நேற்று முதல் நாடு முழுவதும் அனைத்து டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் இருந்தும் விலகிக் கொள்ளவும் முடிவு செய்துள்ளனர். இலங்கை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் ஒன்றியமும் இப்பிரச்சினை தொடர்பாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகத்தின் செயலாளருக்கு ஒரு கடிதத்தை சமர்ப்பித்துள்ளது. 12 வயதுடைய பேத்தியை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் 81 வயதுடைய முதியவருக்கு 15 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா தீர்ப்பளித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் போகஸ்வெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெஹரதென்ன பகுதியில் இக்குற்றச்செயல் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் நடந்தபோது எதிரிக்கு 76 வயதாக இருந்த நிலையில் இது தொடர்பான வழக்கின் குற்றப்பகிர்வு பத்திரம் 2024ஆம் ஆண்டு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. குறித்த வழக்கு விசாரணையின் போது எதிரி தரப்பில் அவரது 81 வயது முதுமையை கருத்தில் கொண்டு கருணை காட்டுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பாதுகாவலர்களில் ஒருவரான தாத்தாவினாலேயே இக்குற்றச்செயல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையினால் சிறுமிக்கு ஏற்பட்ட கடுமையான உளவியல் பாதிப்புகள் மற்றும் கல்வி தடைப்பட்டிருந்தமையினை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. எதிரி மீதான குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் அரச சட்டத்தரணியால் நிரூபிக்கப்பட்டதால் எதிரியின் வயதை புறக்கணித்து 15 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அதனை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் 1 வருடம் சிறை தண்டனையும், பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடு செலுத்தவும், அதனை செலுத்த தவறின் மேலதிகமாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கவும் வவுனியா மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்போது அரச சட்டத்தரணியால் முன்வைக்கப்பட்ட சாட்சிகள் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையில் இக்குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து இத்தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வழக்கினை சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் அரச சட்டவாதி ஸ்ரீ சிவஸ்கந்த ஸ்ரீ நெறிப்படுத்தியிருந்தார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இரணைமடு 55ஆம் கட்டை பகுதியில் புதையல் தோண்ட முற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைவாக குறித்த பகுதியில் விசேட சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது புதையல் அகழ்வில் ஈடுபட்ட இராணுவ உயரதிகாரி உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு, சிலாபம், யாழ்ப்பாணம், தெல்லிப்பளை, குருநாகல் பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிய வருகின்றது. குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து புதையல் தோண்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணம் மற்றும் சிறிய ரக வாகனம் என்பன போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர்.
நெடுந்தீவு மக்களின் நீண்டகால கடற்போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய படகொன்றை கொள்வனவு செய்வதற்காக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் ரூபாய் 235 மில்லியன் சிறப்பு நிதியொதுக்கீடு கிடைத்துள்ளதாக கடற்தொழில், நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சமூக சக்தி தேசிய வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படவுள்ள பன்முக வறுமை ஒழிப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்ற போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நெடுந்தீவு மக்களின் கடற்போக்குவரத்து பிரச்சினை மேலும் தெரிவிக்கையில், குறித்த திட்டத்தை விரைவாக ஆரம்பித்து நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அனுமதிகள், தொழில்நுட்ப நடவடிக்கைகள் மற்றும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான கால அவகாசம் தொடர்பில் ஆராய்வதற்காகவே இக்கலந்துரையாடல் இடம்பெறுவதாகவும் குறிப்பிட்டார். நெடுந்தீவிற்கான புதிய படகு கொள்வனவு செய்யப்பட்டு சேவையில் ஈடுபடுத்தப்படுவதன் மூலம் அப்பகுதி மக்களின் பயணிகள் கடற்போக்குவரத்து மேலும் இலகுபடுத்தப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் நெடுந்தீவு மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் தொடர்ந்தும் கூடிய கவனம் செலுத்தி தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் எனவும் கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் கருத்து தெரிவிக்கையில், இன்றைய கலந்துரையாடலின் மூலம் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த 2 நிதி ஒதுக்கீடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். அதன்படி கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு ரூபாய் 235 மில்லியன் சிறப்பு ஒதுக்கீடு கிடைத்துள்ளதாகவும், சமூக சக்தி திட்டத்தின் கீழ் ஏற்கனவே யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு ரூபாய் 652 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தற்போது யாழ்ப்பாண மாவட்டம் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றாக நெடுந்தீவு மக்களின் கடற்போக்குவரத்து பிரச்சினை காணப்படுவதாக அரசாங்க அதிபர் தெரிவித்தார். கட்டணம் செலுத்தி பயன்படுத்துவதன் மூலம் குறிகாட்டுவான் நெடுந்தீவு இடையே சேவையில் ஈடுபட்டு வரும் வடதாரகை மற்றும் நெடுந்தாரகை ஆகிய 2 படகுகளும் தற்போது பழுது பார்க்கப்பட்டு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அதேவேளை குமுதினி படகு திருத்த பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் காரணமாக நெடுந்தீவு மக்கள் மட்டுமன்றி நெடுந்தீவுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளும் கடற்போக்குவரத்தில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக அரசாங்க அதிபர் மேலும் குறிப்பிட்டார். கடற்போக்குவரத்து சேவையில் கடற்படை தளபதி முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக தெரிவித்த அரசாங்க அதிபர், புதிய குளிரூட்டப்பட்ட படகு சேவையை கட்டணம் செலுத்தி பயன்படுத்துவதன் மூலம் நெடுந்தீவு மக்களும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பெரிதும் பயனடைவார்கள் என குறிப்பிட்டார். இதன் மூலம் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்போக்குவரத்தில் எதிர்கொள்ளும் சிரமங்களை கணிசமாக குறைக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். எமது பூர்வீக நிலங்களை எம்மிடம் உடன் ஒப்படையுங்கள் என அரசை வலியுறுத்தி போராட்டம் ஒன்று இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது. குறித்த போராட்டம் இன்று காலை 9:30 மணியளவில் கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகம் முன்பாக A9 வீதியில் நடைபெற்றது. மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற குறித்த போராட்டத்தில் சிவில் அமைப்புகள், காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வலிவடக்கு, முல்லைத்தீவு, கோப்பாப்புலுவு, மட்டக்களப்பு, மயிலத்தமடு, மாதவனை மற்றும் இயக்கச்சி, கிராஞ்சி பகுதிகளில் காணி இழந்த மக்களின் தொடர் உரிமை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பிரான்பற்று பகுதியில் உள்ள முருகன் ஆலயத்தில் திருவிழாவை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்ட மின்விளக்கு அலங்காரத்தால் சுமார் 35 பேருக்கு கண் பார்வை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் ஆலய வளாகம் பல்வேறு மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதிகளவில் பயன்படுத்தப்பட்ட மின்விளக்குகளின் ஒளியால் நேற்று ஆலயத்திற்கு சென்றவர்களில் சுமார் 35 பேருக்கு கண் பார்வை தொடர்பான பாதிப்புகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து குறித்த ஆலயத்திற்கு நேற்று சென்ற அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று கண் பரிசோதனை மேற்கொள்ளுமாறு யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் அறிவுறுத்தியுள்ளனர். கல்முனை ஆதார வைத்தியசாலையின் முஸ்லிம் பெண்களினுடைய ஆடி விவகாரத்தில் சுற்று நிருபத்தை பின்பற்றுமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார்.
ஆடை விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தின் உள்ளேயும் வெளியேயும் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது. அத்தோடு ஆடை விவகாரம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் வைத்தியசாலை ஊழியர்கள் ஏனைய பணியாளர்களையும் இலக்கு வைத்து பதிவுகள் வெளியாகி வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த விவகாரத்திலே தமிழரசு கட்சி பராமுகமாக இருந்துவிட்டார்களோ என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது இதற்கு பதிலளிக்கும் முகமாக சிறிநேசன் அரச சுற்று நிறுவம் பின்பற்றப்பட்டு இருக்கின்றது, நாம் மக்களை குழப்பக்கூடாது என்ற நோக்கத்துடன் கண்ணியமாக இருக்கின்றோம் என குறிப்பிட்டார்.